ஒரு மிடில் கிளாஸா இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால வாங்கவே முடியாதுல்ல. இஎம்ஐல போனா என்னால வாங்கிட முடியும், இல்லாம எப்படி வாங்குறதுன்னு சொல்லுங்க. நம்ம கிட்ட எவ்வளவு சேவ் பண்ண முடியும் அதுல மட்டும் வாங்குன்ற சார். எனக்கு மந்த்லி 50,000 என்னால சேவ் பண்ண முடியும்னா 10 இயர்ஸ் என்னால 60 lakhs. 10 இயர்ஸ்ல லேண்டோட பிரைஸ் என்ன ஆக போகுது? ஓகே ட்ரிபிள்னு சொல்லுவோம், 1 crore 80 lakhs ஆக போகுது. 1,80,00,000 நான் எங்க போவேன்? என்கிட்ட 60 லட்சம்லாம் இருக்கு. ப்ரோ என்ன சொல்றாருன்னா, ஒரு மாசத்துக்கு 50,000 சேவ் பண்ணா கூட 10 இயர்ஸ்ல என் கையில 60 lakh தான் இருக்கும். 60 lakhக்கு நான் அப்ப எப்படி ஒரு லேண்ட் வாங்குறதுன்னு கேக்குறாரு. என்ன ப்ரோ, நீ இதே 50,000 இன்வெஸ்ட் பண்ணிருந்தா அங்க வர கதையே வேற. ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல 10 இயர்ஸ்க்கு 10% ஆனுவல் ஸ்டெப் அப்போட இன்வெஸ்ட் பண்ணிருந்தா 1 crore 88 lakh அவர் கையில கிடைச்சிருக்கும். அப்புறம் 60 lakhலாம் என்ன, ஒரு 1.2 crores ஒரு பெரிய வீடு பிளஸ் ஒரு 40 to 50 lakhக்கு அவரோட மேரேஜ் நல்லா கிராண்டாவே பண்ணிருக்கலாம். இதெல்லாம் சரி ப்ரோ, கன்சிஸ்டன்டா 15% ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தானே கேக்குறீங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, லாஸ்ட் 10 to 15 இயர்ஸா கன்சிஸ்டன்டா 15% ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு 4 மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் அதோட கம்ப்ளீட் அனலைசிஸோட ஒரு PDF மேக் பண்ணிருக்கேன். PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா PDF சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, உங்க டிஎம்க்கு நானே PDF ஷேர் பண்றேன்.